மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொடிக்குளம் கிராமத்தைச் சார்ந்தவர் ஆயி என்ற பூர்ணம் அம்மாள். கனரா வங்கியில் வேலை பார்த்து வந்த இவருடைய கணவர் உக்கிரபாண்டியன் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். வாரிசு அடிப்படையில் கணவரின் வேலையை ஆயி என்ற பூர்ணம் அம்மாளுக்கு கிடைத்தது. இவர் தற்போது மதுரை தல்லாக்குளம் கனரா வங்கி கிளையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஆயி என்ற பூர்ணம் அம்மாளின் மகள் ஜனனி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவர் இறக்கும் தருவாயில் தனது தாயிடம் தனது தாத்தா வழங்கிய நிலத்தை சொந்த ஊரில் உள்ள பள்ளிக்கு தானமாக வழங்குமாறு கூறியுள்ளார். இதையடுத்து கொடிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக தனது பெயரில் இருந்த 7 கோடி மதிப்பிலான நிலத்தை அரசுக்கு தானமாக வழங்கியுள்ளார். கடந்த 5ஆம் தேதி பள்ளியின் பெயரில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்துள்ளார். வாரி கொடுப்பதில் வள்ளல் குணம் உள்ளவர்கள் மதுரை மக்கள் என்ற பெருமையை பெற்றுள்ளார் பூர்ணம் அம்மாள். பத்திரத்தை கையில கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம சத்தமெல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிறாங்க வங்கியில். எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இவங்க தான் மாணிக்கங்கள், உண்மையான மாணிக்கங்கள். நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்கு. பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்கு. அவங்கள பார்க்க வரலாமான்னு கேட்டேன். நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன், 5 மணிக்கு வேலை பார்க்கறாங்க. எனக்கு யாருமே தெரியாது, சாரி. அப்புறமேல எங்க அக்கா அவங்க சொல்றாங்க, ஐயோ அவர் வந்து எம்பி, இங்க மதுரையோட இவங்க எம்பி, அவங்க அவரை ஒரு எளிமையா இருப்பாங்க, எங்கதுனால அவங்க இது பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணி இது பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கு போய் இப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நன்றி சார்.